எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்க லைஃப்ல நீங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஹாப்பினஸ்க்கு மட்டும் நீங்க யார்கிட்டயும் டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. சரியா? அப்படி நீங்க டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதில் உங்களுக்கு கிளியரா புரியும். உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க டிபெண்டா இருக்கீங்க. உங்க ஹாப்பினஸ்க்கு, உங்க சந்தோஷத்துக்கு அவங்க கிட்ட டிபெண்டா இருக்கீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இருந்தா நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க, அவங்க இல்லைன்னா நீங்க ரொம்ப அன்ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. ஓகேங்களா? நல்லா டிபெண்டா இருக்கீங்க ஹாப்பினஸ்க்கு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ அவங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அவங்க அதை ரிப்ளை பண்ணல. சரியா? ரிப்ளை பண்ணாத போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? லைட்டா அன்ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்க அவங்க கிட்ட தான் ஹாப்பினஸ்க்கே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க ரிப்ளை பண்ணல, அப்போ உங்களுக்கு ஒரு அன்ஹாப்பியான ஃபீலிங் வரும். சரியா? இப்போ இந்த அன்ஹாப்பியான ஃபீலிங் என்னவா மாறும்னா ஃப்ரஸ்ட்ரேஷனா மாறும். இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்களா, இல்லைன்னா ரொம்ப அன்ஹாப்பியா இருக்கும்போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்களா? அன்ஹாப்பியா இருக்கும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் அது மாதிரிலாம் ஆகும். இப்போ அந்த அன்ஹாப்பி ஃபீலிங் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். சரியா? ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன ஆகும்? கோவமா மாறும். நீங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும்போது தான் ரொம்ப கோவப்படுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி எமோஷனல் கொஞ்சம் கொஞ்சமா அன்ஹாப்பில இருந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து கோவம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கும். சரியா? இப்போ மாறின உடனே கோவப்படுவீங்க. யார் மேல கோவப்படுவீங்க? யார் உங்க அன்ஹாப்பினஸ்க்கு ரீசன் அப்படின்னு கேட்கும் போது அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணாதனால உங்களுக்கு அன்ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. அவங்க தானே ரீசன். அதனால நீங்க மேபி அவங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு ரிப்ளை பண்றாங்கன்னா அவங்க மேல நீங்க கோவமா நடந்துக்கலாம், இல்ல கோவமா டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு கோவமான ஒரு ஃபீலிங் உங்க மனசுல வரலாம். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஹாப்பினஸ்க்கு மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும் ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு. உங்களுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் கிளியரா வச்சுக்கணும். எனக்கு இது பண்ணாதான் ஹாப்பினஸ், இதுல இருந்தா எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கிளியரா டிஃபைன் பண்ணணும். என்ன சொல்லுவாருன்னா, என்னோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எனக்கு ஹாப்பினஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா, என்னோட கோல்ல நான் ஒர்க் பண்றேன்னா அதுதான் எனக்கு ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்னோட கோல்ல ஒர்க் பண்ணும்போது யூஸ்வலா என்ன நடக்கும், ஒரு கோல் டாஸ்க் நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு டோபமைன் கிடைக்கும். அந்த டோபமைன் உங்களுக்கு ஹாப்பியா வச்சுக்கும், நல்லா குட்டா ஃபீல் பண்ண வைக்கும். அதுதான் எனக்கு ஹாப்பினஸ் நான் ஒரு பர்டிகுலரா டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி நான் டிஃபைன் பண்ணனால மற்றவங்க எனக்கு இல்லை, மற்றவங்க என்னை இக்னோர் பண்ணாங்க அப்படின்னா கூட எனக்கு அன்ஹாப்பியா ஃபீல் ஆகாது. ஓகேவா? ஏன்னா என்னோட ஹாப்பினஸ் எதுல இருந்து எனக்கு கிடைக்குது? என்னோட கோல்ல இருந்து ஒர்க் பண்றதுல கிடைக்குது, என்னோட குட் ஹேபிட்ஸ் எல்லாம் பண்றதுல கிடைக்குது. இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்போ நான் அன்ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஓகேங்களா? நான் அன்ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னா எனக்கும் திருப்பி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஓகேவா? நானும் கோவப்படுவேன். ஆனா யார் மேல கோவப்படுவேன்னு நினைக்கிறீங்க? என் மேலதான் கோவப்படுவேன். ஓகேவா? என் மேல ஏன் கோவப்படுறேன்னா, நான் தான் என்னோட அன்ஹாப்பிக்கு ரீசன். ஓகேங்களா? நான் என் கோல்ல ஒர்க் பண்ணல, என்னோட டாஸ்க் எல்லாம் ஒழுங்கா முடிக்கல, அதனால நான் அன்ஹாப்பியா இருக்கேன். அதனால என் மேல எனக்கு கோவம் வருது. ஓகேங்களா? இது பரவாயில்ல. ஓகேங்களா? இது என்ன பண்ணும்? ஓகே, நம்ம தான் ரீசன் அப்படின்னு நம்ம மேலே கோவப்பட்டுட்டு நம்ம கோல்ல திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஆனா மற்றவங்களை போய் நம்ம அன்ஹாப்பினஸ்க்கு பிளேம் பண்ணும்போது அவங்க மேல ஒரு கோவம், அவங்க மேல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி வர்றது ரிலேஷன்ஷிப் எல்லாம் பிரேக் பண்ணி விட்டுரும், நிறைய டென்ஷன் கிரியேட் பண்ணும், தேவையில்லாத வேலை. சரியா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஹாப்பினஸை டிஃபைன் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் தான் எனக்கு பர்டிகுலரா ஹாப்பினஸ் தருது அப்படின்னு டிஃபைன் பண்ணுங்க. ஆனா மேஜரா மற்றவங்கள அதை ரிலேட் பண்ணாதீங்க. இவங்க அவங்க இருந்தாதானே எந்த விஷயத்தோடையும் உங்க ஹாப்பினஸை ரிலேட் பண்ணிக்காதீங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா மேபி என்ன மாதிரி ஒரு கோல்ல ஒர்க் பண்றதோ, மேபி எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த டாஸ்கை பண்றதோ, இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு ஹாப்பினஸ் தருது. அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு நீங்க ஈஸியா இந்த டாஸ்கை பண்ணா போதும், இந்த விஷயத்த பண்ணா போதும், நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படி போகுமே தவிர, இவங்க இருந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன், அவங்க இருந்தாதான் ஹாப்பியா இருப்பேன், நீங்க அப்படி மைண்ட் செட் போகாது. புரியுதா? அதனால ஹாப்பினஸை மற்றவங்க கூட ரிலே பண்ணாம டிஃபைன் பண்ணிட்டு வச்சுக்கணும். சரியா? தேங்க்யூ.